அந்த படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிகிறது. அந்த ப்ரொசீஜர் நடைபெறுவதற்கு 2-3 நாட்கள் ஆகும் என்பதால் ஜனநாயகன் வெளியிடப்படும் தேதியை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அந்த சான்றிதழ் பெற்ற பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிகிறது. இருந்த போதிலும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது. யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டு விட்டது. அதற்கு மறு ஆய்வுக்கு முன் இதே யுஏ சான்றிதழை தான் தணிக்கை வாரியம் வழங்குவதற்கு பரிந்துரைத்திருந்தது. அந்த பரிந்துரைக்கு எதிராக உறுப்பினர் ஒருவர் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அந்த மறு ஆய்வுக்கு அந்த திரைப்படம் சென்றது. அதை எதிர்த்துதான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கான உத்தரவு யுஏ யூனிவர்சல் அடல்ட் ரேட்டிங்ஸ் என்ற அடிப்படையில் அந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது யூனிவர்சல் என்றால் அனைத்து வயது பிரிவினரும் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் பார்வையிடலாம். இதே போல அந்த 12 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களோடு தான் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த யூனிவர்சல் அடல்ட் என்ற சான்றிதழுக்கான அதில் உள்ள அம்சங்கள். மேலும் இதில் 18 வயசுக்கு உடையவர்கள் ஏ என்றால் அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்க இயலாது. அது யுஏ யூனிவர்சல் அடல்ட் என்றால் இதில் அனைத்து பிரிவினரும் அனைத்து வயது பிரிவினரும் பார்வையிடலாம். 12 வயதுக்கு உட்பட்ட பெற்றோர்களுடன் அதாவது அவர்களுடைய உறவினர்களுடன் செல்லலாம் என்ற நிபந்தனைகளோடு இந்த சென்சார் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. யுஏ சான்றிதழ் மூலமாக யூனிவர்சல் அடல்ட் என்ற சான்றிதழ் அனைத்து வயதினரும் பார்க்கலாம் என்பதற்கு யூனிவர்சல் மற்றும் அடல்ட் என்பது இதில் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் செல்லும் பொழுது குடும்பத்தினரோடு தான் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கி நீதிபதி பி.டி. ஆசா இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழை வழங்கி இப்போது சென்சார் போர்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. யு என்றால் யூனிவர்சல், ஏ என்றால் அடல்ட் ரேட்டிங்ஸ் என்ற சான்றிதழை இப்போது யுஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டதன் மூலமாக ஜனநாயகன் திரைப்படம் வழங்குவதற்கான வெளியிடுவதற்கான அந்த சிக்கல் இப்போது தீர்ந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்று வழங்குமாறும் அதற்கு எதிரான அந்த மறு ஆய்வு உத்தரவை ரத்து செய்யுமாறும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நம்முடன் நடிகரும் இயக்குநரும் சென்சார் போர்டின் முன்னாள் தலைவருமான தென்மண்டல தலைவருமான எஸ்.டி. சேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நான் பிளேன்ல இருக்கேன், கிளம்ப போகுது, என்னன்னு கேளுங்க சொல்லிடுறேன். இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ சான்று வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறு ஆய்வு உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆணை பிறப்பிட்டிருக்க அந்த ஆணை அந்த ஆணையினுடைய நகல் சென்சார் அதிகாரிக்கு கிடைக்கணும். அந்த சென்சார் அதிகாரி அதை அந்த சேர்மன் கிட்ட விவாதிச்சுட்டு தான் அவர் கொடுப்பாங்களா என்ன? ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் யுஏஏலியா இல்ல ஏ சர்டிபிகேட்லயாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த ராணுவ சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான அவங்க என்ஓசி வாங்கல அப்படிங்கிறது தான் அந்த இது. ஒருவேளை அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டால் அந்த பிரச்சனை இருக்காது. அந்த காட்சிகள் இருந்ததுன்னா அந்த என்ஓசி இல்லாம அவங்க கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைச்சல். அதனால இது சென்சார் போர்டு தான் இதுக்கு சரியான பதில சொல்ல முடியும். நம்ம வெளியில இருந்து பேசினா அது சரியா இருக்காது. ஓகே சார், நன்றி சார். இந்த திரைப்படத்திற்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான கருத்துக்களை தீர்ப்பு கரெக்ட். தீர்ப்பு நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற முடியுமாங்கிறது அது சென்சார் போர்டு தான் சொல்லணும். ஏனென்றால் இப்ப வெறுமன சர்டிபிகேட் கொடுக்கற இடத்துல மட்டுமே இப்ப டிலே இல்லை. அவங்க என்ஓசி வாங்காம இருந்திருக்காங்கிறது தான் பிரச்சனை. அப்படி என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்காத பட்சத்துல எங்களால் கொடுக்க இயலாதுன்னு அவங்க மேல்முறையீடுக்கு தான் போவாங்க. அப்படி இருந்தா சென்சார் இது ஒரு 2-3 நாட்கள் ஆகலாமா? அது உடனடியாகவே அது இன்று நாளை